ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கேண்டில்ஸ்டிக்ஸ் தமிழ். இப்ப நம்ம இந்த வீடியோல ஸ்விங் ட்ரேடிங்க்கான ஒரு 3 ஸ்டாக்க பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் லோட் பண்ணியிருக்க ஸ்டார்ட் வந்து இன்ஃபோ எட்ஜ் அப்படின்ற கம்பெனியோட டெக்னிக்கல் சார்ட்ட நம்ம இப்ப லோட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனி நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து இப்ப ரீசென்ட்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம இப்ப இந்த கிரீன் கலர்ல ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த கம்பெனியோட ரெசிஸ்டன்ஸா 2022லேருந்து ஆக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. அண்ட் ரீசென்ட்டா ஒரு 2 வீக் முன்னாடி அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு வித் ஹை வால்யூமோட. ஸோ வந்து நம்ம ஏன் அந்த பாயிண்ட்ல என்ட்ரி ஆகலை அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கிறதுனால நம்ம அந்த டைமில் வந்து என்ட்ரி ஆகலை, நம்ம வெயிட் பண்ணோம். அண்ட் ரீசெண்டாக லாஸ்ட் ட்ரேடிங் டே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ இந்த ஸ்டாக் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு வித் ஹை வால்யூமோட. ஸோ வந்து இந்த ஸ்டாக் எங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி அப்படின்னா, நெக்ஸ்ட் டார்கெட் 4926 அப்படின்ற ப்ரைஸ் ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். இங்கேருந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 11% அப்படின்றது அடுத்த வந்து ஒரு 2-3 வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் மறக்காமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்து செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கோம். எதனால் இந்த ஸ்டாக் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குமே அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்திருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் லைன் அப்படின்றது அழகாக வந்து ரொம்பவே ஒரு புல்லிஷான ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை இப்போ பிரேக் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க இந்த 1270 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்று வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5% இருக்கும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 1300 அப்படின்ற ப்ரைஸ் ஒன்று வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க ஸ்டாக் வந்து ரெயின் இண்டஸ்ட்ரி. எதனால் இந்த ஸ்டாக் அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், 2022 செப்டம்பர் மந்த்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி அண்ட் அதை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனும் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப வேகமாக மேலே போயிட்டு இருக்கு வித் ஹை வால்யூமோட. ஸோ வந்து இந்த ப்ரைஸ் ஜோனில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு 10% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 ஸ்டாக்கை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து வரப்போகிற ஷார்ட்ஸ் வீடியோவில் இந்த ஸ்டாக் ஒவ்வொரு நாளும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணுறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நம்ம ட்ரேட் பண்ண போகிற ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்கை பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.